மற்றுமோர் அண்மை செய்தி. கேரளாவை தொடர்ந்து கர்நாடகாவிலும் நிலச்சரிவு ஏற்பட்டிருக்கிறது. மங்களூரு பெங்களூரு தேசிய நெடுஞ்சாலையில் கர்நாடகாவில் நிலச்சரிவு ஏற்பட்டிருக்கிறது. கேரளாவில் கடும் நிலச்சரிவு ஏற்பட்டு அங்கு கிட்டத்தட்ட 100க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்திருக்கலாம் என்று அஞ்சப்படும் நிலையில் தற்போது கர்நாடகாவிலும் நிலச்சரிவு என்ற ஒரு அதிர்ச்சி தரும் செய்தியை பார்க்கிறோம். கர்நாடகா செல்லும் தேசிய நெடுஞ்சாலையில் நிலச்சரிவு ஏற்பட்டிருக்கிறது. மங்களூரு பெங்களூரு தேசிய நெடுஞ்சாலையில் இந்த நிலச்சரிவினால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்க்கிறோம். தேசிய நெடுஞ்சாலையில் நிலச்சரிவு ஏற்பட்டு அதில் வாகனங்கள் சிக்கி இருக்கும் காட்சிகளையும் பார்க்கிறோம். கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் ஜெகநாதன் இணைக்கிறார். ஜெகநாத், நிலச்சரிவு எப்போது ஏற்பட்டது? வாகனங்கள் சிக்கி இருப்பதை காட்சிகள்ல நம்மளால பார்க்க முடிகிறது. உயிர் சேதம் ஏதேனும் ஏற்பட்டிருக்கிறதா? என்ன விவரம்? திலகவதி, கர்நாடகா மாநில ஆசன் மாவட்டம் சக்லேஷ்புரா தொட்டபெட்டா பகுதியில் உள்ள சிராகட்டா என்ற இடத்தில் நிலச்சரிவு ஏற்பட்டுள்ளது. பெங்களூர் மங்களூர் தேசிய நெடுஞ்சாலையில் நிலச்சரிவு ஏற்பட்டு போக்குவரத்து முற்றிலும் தற்போது தடை செய்யப்பட்டுள்ளது. மாநிலம் முழுவதும் கர்நாடகா மாநிலத்தில் தென்மேற்கு பருவமழை தொடர்ந்து விட்டு கடந்த ஒரு மாதத்திற்கு மேலாக மிக கனமழை பெய்து வருகிறது. இதன் காரணமாக மாநிலம் முழுவதுமே உள்ள அனைத்து அணைகளும் நிரம்பியது மட்டுமின்றி எல்லா பகுதியில் விளைநிலங்களெல்லாம் வெள்ளக்காடாக மாறியுள்ளது. இதே போல ஆசான உத்தர கன்னட மாவட்டத்திலும் கடந்த 16ஆம் தேதி மிகப்பெரிய அளவில் நிலச்சரிவு ஏற்பட்டது. அதில் மீட்பு பணி தொடர்ந்து 13 நாட்கள் நடைபெற்ற நிலையில் அதில் மீண்டும் ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு தொடர் மழை காரணமாக 14வது அந்த மீட்கும் பணி தற்போது நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது தற்காலிகமாக. இந்த நிலையில்தான் இன்று ஆசன் மாவட்டத்தில் உள்ள சக்லேஸ்வர தாலுக்காவில் உள்ள இந்த மிகப்பெரிய நிலச்சரிவு ஏற்பட்டுள்ளது. இந்த நிலச்சரிவில் திடீர்பட்டா பிரிவு பணியில் கார், லாரி மற்றும் எரிவாயு ஏற்றி வந்த டேங்கர் லாரி ஆகியோர் சிக்கியுள்ளது. இதை மீட்கும் பணியில் தற்போது அதிகாரிகள் ஈடுபட்டு வருகின்றனர். இது மீட்க கிட்டத்தட்ட 6 மணி நேரம் ஆகும் என அதிகாரிகள் தெரிவித்துள்ளார். இதனால் இந்த தேசிய நெடுஞ்சாலையில் 6 மணி நேரத்துக்கு முற்றிலுமாக போக்குவரத்து நிறுத்தப்படும் என அதிகாரிகள் தெரிவித்துள்ளார். இது மட்டுமின்றி தற்போது மீட்பு பணி நடைபெற்று வருகிறது. இதன் காரணமாக பெங்களூரு மங்களூரு தேசிய நெடுஞ்சாலை முற்றிலும் போக்குவரத்து நிறுத்தப்பட்டுள்ளதன் காரணமாக தேசிய நெடுஞ்சாலையில் கிலோமீட்டர் கணக்கில் வாகனங்கள் தற்போது அணிவகுத்து நிற்கிறது. திலகவதி, ஜெகநாத், இது தேசிய நெடுஞ்சாலை, அதனால அங்க அருகில் குடியிருப்பு பகுதிகள் இருக்காது அப்படின்னு நம்ம நம்பலாம். ஆனாலும் அருகில் இருக்கக்கூடிய பகுதிகள், நிலச்சரிவு ஏற்படக்கூடிய பகுதிகள்னு வாய்ப்பு இருப்பதாக கண்டறியப்பட்டிருக்கக்கூடிய பகுதிகளில் மக்களுக்கு எச்சரிக்கை விடுத்திருக்கிறார்களா? சுற்றி இருப்பவர்கள் எல்லாரும் பாதுகாப்பாக இருக்கிறார்கள் அப்படிங்கிறத உறுதிப்படுத்தியிருக்காங்களா? நிச்சயமாக இந்த பகுதியில் கிட்டத்தட்ட கர்நாடகாவில் சுமார் 500க்கும் மேற்பட்ட பகுதிகளில் இது போன்ற நிலச்சரிவு ஏற்படும் என்று கடந்த ஒரு வாரத்துக்கு முன்பே சட்டசபையில் அமைச்சர் தெரிவித்திருந்தார். அதனால் அந்த பகுதிகளிலிருந்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளும் மேற்கொள்ள அதிகாரிகளுக்கும் அந்தந்த மாவட்ட நிர்வாகத்திற்கு உத்தரவிடப்பட்டுள்ளது. அது மட்டும் மிக மோசமாக ஒரு சூழ்நிலை எதிர்பார்த்த இது போன்ற நிலச்சரிவு ஏற்படும் கிட்டத்தட்ட 80% வாய்ப்பு உள்ள பகுதிகளில் இரவு நேரங்களிலும் அந்த பகுதியில் போக்குவரத்து முற்றிலுமாக. ஜெகநாத், இணைப்பிலே இருங்க, நம்ம தொடர்ந்து பேசலாம். மூத்த பத்திரிகையாளர் விஜய் த்ரோவர் நம்மோடு தொலைபேசி வாயிலாக இணைந்திருக்கிறார். சார் வணக்கம். வணக்கம் மேடம். கேரளாவை தொடர்ந்து கர்நாடகாவிலையும் நிலச்சரிவு அப்படின்ற செய்தியினை பார்க்கிறோம். இதை எப்படி புரிந்து கொள்வது? கர்நாடகாவில் இப்ப என்ன கள சூழலாக இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது சார்? வயநாடಲ್ಲಿ லேண்ட்ஸ்லைட்ல அதுக்கப்புறம் அந்த ஃப்ளட்ஸ்ல இப்போ இருக்கிற சிச்சுவேஷன்ல சக்லேஷ்புரா பெங்களூர் ஹைவே பிளஸ் கோஸ்டல் ரீஜன்ஸ்ல சக்லேஷ்புரா சுத்த ஏரியாவில் ரொம்ப லேண்ட்ஸ்லைட்ஸ் ஆயிட்டு இருக்கு. பலக் மழை அங்கே பெய்ஞ்சிட்டு இருக்கு இப்போத்துக்கு. அண்ட் இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னால ஸ்டேட் ஹோம் மினிஸ்ட்ரியிலேருந்து ஸ்பெஷல் எஸ்டிஆர்எஃப் ரெஸ்கியூ ஃபோர்ஸ் ரெடி பண்ணிட்டு இங்க பெங்களூர்லேருந்து கிளம்புறதுக்கு மீட்டிங் நடந்துட்டு இருக்கு. அண்ட் அங்கே என்ன ரிலீஃப் மெட்டீரியல் பண்ணோம். இது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை 2018லயும் இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் கொடகு டிஸ்ட்ரிக்ட்ல வந்தது. ஸோ அது பிரகாரம் இப்போ பார்த்துட்டு எமர்ஜென்சி மீட்டிங்ல எப்படி அங்கே ஒரு ரிலீஃப் மெட்டீரியல், ஏன்னா ரிமோட் ஏரியா இருக்கிறதுனால ஃபுல் இன்ஃபர்மேஷன் இன்னும் அங்கிருந்து வரல. பட் நமக்கு என்ன சோஷியல் மீடியால இல்லைன்னா கவர்மெண்ட்
டிபார்ட்மெண்ட்ல தெரிய வருது. அதுல நிறைய இடத்துல வாட்டர் ஸ்டாக்னேஷன் இருக்கு. லேண்ட்ஸ்லைட்னால ரோட்ஸ் எல்லாம் சில இடத்துல கட் ஆயிருக்கு. அங்க இருக்கிற ஜனம் எப்படி அவங்கள ரெஸ்கியூ பண்ண முடியும், இல்லைன்னா இருக்கிற ஹைவேல டிராஃபிக்ல மாட்டிக்கிட்ட வண்டிகள் எல்லாம் எப்படி ரிலீஃப் பண்ண முடியும், அதுக்கு ஒரு ஹோம் ஃபயர் சர்வீசஸ் டிபார்ட்மெண்ட் இருக்கலாம், ஹோம் கார்ட்ஸ் அண்ட் எஸ்டிஆர்எஃப் அவங்க இந்த சுச்சுவேஷனுக்கு மீட் பண்ணுறதுக்கு ரெடி ஆயிட்டு இருக்காங்க. நன்றி திரு விஜய் குருவர், இது குறித்த தகவல்களை பகிர்ந்து கொண்டதற்கு.